ஆடி பூரம் அம்மன் வழிபாட்டில் மிக முக்கியமான திருநாள்களில் ஒன்று. இது ஆண்டு மாதம் பூரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது. இந்த நாளில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. அம்மன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை ஆகியவை நடக்கும். பெண்கள் குடும்ப நலம், திருமண வாழ்க்கை வளம், குழந்தை பேறு வேண்டி அம்மனை வணங்குவது வழக்கம். மஞ்சள், குங்குமம், பூக்கள், பால், இளநீர் வைத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்வது நல்லெண்ணம். பக்தியுடன் வழிபட்டால் செல்வம், ஆரோக்கியம், மன அமைதி, குடும்ப நன்மை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆடி பூரம் என்பது அம்மனின் அருளை பெற மிக சிறப்பான நாள். ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த இந்த புனித நாளில் அம்மனை பக்தியுடன் வழிபட்டால் குடும்ப நலம், வளம் மற்றும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆடிப்பூரம் என்பது அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஆண்டாள் மற்றும் சக்தி அம்மன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆடிப்பூரம் சிறப்பு பூஜை, காலை பூஜை. வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போடலாம். அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடலாம். மஞ்சள், குங்குமம், பூக்கள் வைத்து பூஜை செய்யலாம். அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், பாயசம் அல்லது பழங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம். மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி போன்ற மலர்களால் அம்மனை அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் சாத்தி வழிபடுவது சிறப்பு. திருவிளக்கு பூஜை, பெண்கள் குடும்ப நலன், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகள் நலம் மற்றும் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டி விளக்கேற்றி அம்மனை வழிபடலாம். ஆடிப்பூரத்தின் முக்கியத்துவம். ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாள் அம்மன் வழிபாட்டிற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது.